வெல்கம் டு லோக்கீஸ் டைம். இந்த ப்ரெஷஸான டைமில் நம்ம காரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த கார் என்னென்னா ஹுண்டாயில் எக்ஸ்டர். இந்த வீடியோ நீங்கள் ஒரு 12 லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு ஒரு ஹேட்ச்பேக் ஆர் ஒரு மினி எஸ்யூவி கேட்டகரியில் நீங்கள் வண்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டை பார்த்துடலாம். பேக் சீட்டில் நல்ல ஒரு சூப்பரான ஹெட் ரூமு, நல்ல ஹைட்டாக இருக்கவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லெக் ரூம், இது எல்லாமே இந்த வண்டியோடைய ஒரு சூப்பரான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் நம்ம கொடுக்குற பணத்துக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் இந்த வண்டியில் வருது. அது என்னென்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லுக் வைஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷன் வந்து நமக்கு மோரோவர் லைக் ஒரு ஹேட்ச்பேக்கில் இருக்க மாதிரி தான் இருக்கும், எஸ்யூவி ஃபீல்டில் இருக்காது. இந்த வண்டி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு எஸ்யூவியோட லுக் கொடுக்கும். ஸோ இந்த வண்டியில் வரக்கூடிய இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா 4 சிலிண்டர் பெட்ரோல் 1200 சிசி, அதாவது 83 ஹெச்பியில் வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் இருக்குது, அப்புறம் ஆட்டோமேட்டிக் இருக்குது. அப்புறம் இந்த வண்டியில் உங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷன் வருது. சிஎன்ஜி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக உங்களுக்கு மைலேஜுக்கு வந்து ஒரு சூப்பரான வண்டியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கேஜிக்கு வந்து 27 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் சிஎன்ஜியில். பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி கிளைம் பண்ணுறது மேனுவலுக்கு 19.4, ஆட்டோமேட்டிக்கு 19.2. இந்த கார் டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காரோடைய யூனிக்கான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சன்ரூஃப் இந்த காரில் இருக்குது, அண்டு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது. சேஃப்டிக்குன்னு பார்த்தோன்னா 6 ஏர்பேக். பேஸ் வேரியண்ட்டில் கூட நமக்கு ஆப்ஷனலாக உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் நமக்கு கிடைக்கும். ஸோ சேஃப்டி வைஸ் அது ரொம்ப ஒரு மஸ்டான ஒரு ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் இருக்குது. ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப், லைட் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப் மேலே வித் எல்இடி டிஆர்எல்ஸோடு வந்துடும். அண்டு இந்த காரில் இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் வந்து 8 இன்ச் டச் ஸ்க்ரீன். இந்த காரில் எனக்கு பர்சனலாக பிடிச்சது டியூவல் டேஷ் கேம். கண்ணாடிக்கு பின்னாடி வந்து ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமராவில் நம்ம ட்ரைவ் பண்ணுறது ரெக்கார்ட் ஆகும், ரோட்டில் நடக்கிறதும் ரெக்கார்ட் ஆகும் நம்ம ட்ரைவ் பண்ணுறது. இது நமக்கு மேஜரான ஒரு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி டைமில் பயங்கரமாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு, இல்லை என்ன விஷயம் நடந்ததுன்னு நமக்கு போலீஸ்க்கு வந்து நமக்கு காட்டுறதுக்கு இந்த டேஷ் கேம் கம்பெனிலே வருது. ஸோ நிறைய காரில் நமக்கு வந்து இதே ஃபங்க்ஷன் வந்து ஒரு மேண்டேட்டரியாக ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறைய பேருக்கு பெரிய தலைவலி வராமல் தவிர்க்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் கூல்டு க்ளவ் பாக்ஸும் இருக்குது. க்ளவ் பாக்ஸில் நீங்கள் ஒரு ஜூஸ் அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா கூலிங் ஃபங்க்ஷனோட கூல்டு க்ளவ் பாக்ஸ் இருக்குது. சூப்பர். இந்த காரோட ஃப்ரண்ட் இன்டீரியர் வந்து பார்த்தோன்னா அப்படியே கிராண்ட் நியோஸில் எப்படி இருக்கோ அதே பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ சிமிலாரிட்டி வந்து கிராண்ட் நியோஸோடைய அதே பிளாட்ஃபார்மில் தான் நமக்கு இந்த கார் வர்றதுனால இன்டீரியர் வந்து கிராண்ட் நியோஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் டச் ஸ்க்ரீன் பக்கத்துலேயே பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் பாட்டு மியூசிக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே டச்சை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு டிரைவிங் அப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகும். பட்டன்ஸ் இருக்கிறதுனால ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. இந்த ஸ்டியரிங் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் டேர்ன் பண்ணுறப்பெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் காரை ட்ரைவ் பண்ணுறது. மெயின் இந்த கிளச் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. கியர் ஷிஃப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இந்த வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக ஓட்டுறவங்களுக்கு, ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இல்லாமல் ரொம்ப புஷ் பண்ணி ஓட்ட நினைக்காதவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வண்டியோட டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கியர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 RPM மேலே நீங்கள் ரைஸ் பண்ணி தான் நீங்கள் பவர் பிக்கப் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. பேசிக்கலி இந்த கார் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்மூத் டிரைவபிள் ஃபேமிலி கார். இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கார் கிடையாது. இந்த காரில் நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வரும். அப்புறம் ஸ்பீடோமீட்டர்ஸ் ஃபுல்லாகவே வந்து நமக்கு டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர்ஸ், RPM ஸ்பீடு எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டலாகவே காட்டிடும். வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்போ நாங்கள் ஒரு டிராஃபிக்கில் வந்து மாட்டிட்டோம். ஸோ ஷார்ட்டாக வந்து ஷார்ட் வேயில் வந்து நம்ம வண்டியை திருப்பலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி திருப்பினோம். அந்த ஷார்ட் ரோடு வந்து பார்த்தோன்னா ரொம்ப பேடான ஒரு ரோட். அந்த ரோட்டில் எப்படி இந்த வண்டி வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலான்றதுக்காகவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நமக்கு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது வண்டி அந்த பேட் ரோட்ஸ் எல்லாம் வந்து டேக்கிள் பண்ணுறது. கிட்டத்தட்ட 185 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக அந்த பேட் ரோட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிடுச்சு. நாங்கள் வண்டியில் மொத்தம் 3 பேர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம்.
எங்கேயுமே பெரிய குழி இருந்தாலும் கீழே இடிக்காமல் ஈஸியாக அந்த ரோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணி கிராஸ் ஆகி வந்துட்டோம். ஸோ நீங்கள் இந்த வண்டியை ஒரு மைக்ரோ எஸ்யூவியாக வெரி பேட் ரோட்ஸை வந்து ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணக்கூடிய வண்டியை தான் இந்த வண்டி இருக்குது. பெட்டர் நீங்கள் ஒரு ஹேட்ச்பேக் வாங்குறப்ப அதே ப்ரைஸில் ஒரு லிட்டில் மோர் மணி நம்ம செலவு பண்ணோன்னா இந்த வண்டியை நம்ம வாங்க முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் எனிவே நம்ம 4-5 பேர் போகிறப்ப இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்றத நான் வந்து ஆக்சுவலி ஃபீல் பண்ணலை. ஸோ வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சஸ்பென்ஷன் ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் ஆச்சு. சஸ்பென்ஷன் வெரி ஸ்மூத்தான ஒரு ஆக்ஷன் தான் நமக்கு ட்ரைவ் பண்ணுறப்ப கொடுத்தது. இந்த வண்டியில் ரிவர்ஸ் எடுக்கிறப்ப கேமராவோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பேக் கேமரா வியூவில் நமக்கு கைட்லைன்ஸோடு வரதுனால ஈஸியாக ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த கேமராவோட குவாலிட்டி சூப்பராகவே இருந்தது. டேர்ன் அப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டேரிங் ரொட்டேட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங் ஈஸியாக அதோட ஓல்டு பொசிஷனுக்கே வந்துடுது. அதனால் உங்களுக்கு யூ டேர்ன் எடுக்கிறப்பையோ இல்லை பயங்கரமான ஒரு டேர்ன் எடுக்கிறப்ப ரிவர்ஸ் டேர்ன் எடுக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு வெரி ஈஸியாக இருக்கும் இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணுறப்ப. இந்த வண்டியை நீங்கள் ரொம்ப நேரோவான ரோடில் ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறனாலையும் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை பாயிண்ட் ஆஃப் வியூ சீட்டிங் பொசிஷனில் இருக்கிறனால உங்களுக்கு டிரைவிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு இந்த கார் ட்ரைவ் பண்ணுறது வெரி வெரி ஈஸி. இந்த காரில் உங்களுக்கு ஏஎம்டி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ மேனுவல் உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணி ஓட்ட முடியாதவங்க ஏஎம்டி கியர் பாக்ஸும் வாங்கிக்கலாம். ஏஎம்டி இந்த வண்டியில் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. உங்களுக்கு ஷிஃப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறது தெரியாமல் ஓரளவுக்கு ஸ்மூத்தாகவே இருக்குது. அண்டு ஏஎம்டியில் வந்து பார்த்தோன்னா நமக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் வருது. எனிவே பேடல் ஷிஃப்டர்ஸ்ன்றது ஒரு தேவையில்லாதது தான். ஏன்னா அந்த வண்டியோட பிக்கப் ஒன்றும் அந்தளவுக்கு பயங்கர பஞ்சியாக இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணுறப்ப டவுன் ஷிஃப்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிட்டத்தட்ட இந்த வண்டியில் ட்ரைவ் பண்ணுறப்ப 6000 RPM டச் ஆகிறப்ப தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பவரே கிடைக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய பவர் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணி தான் ஓட்ட வேண்டியதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் நீங்கள் அதிகமாக வந்து யூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பர்டிகுலராக எனக்கு இந்த காரோடைய ஏசி வெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டர்பைன் மாதிரி இருக்கிறது ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் மெயினாக எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த காரில் இருக்கக்கூடிய பேக் சீட்டுடைய ஹெட்ரூம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொன்று நான் வந்து மிஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் இல்லாதது நான் பர்டிகுலராக ஒரு மிஸ்ஸிங் ஃபங்க்ஷனாக இருந்தது. இனிமேல் ஃப்ரண்ட் ஆம்ரெஸ்ட் வந்து நீங்களே வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி செட் பண்ணிக்கலாம். டிசைன் வைஸ் வந்து பார்த்தோன்னா அந்த வண்டி மைக்ரோ எஸ்யூவிக்கான லுக்கை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் சைட் வைஸ் வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு லென்த்தாக இருக்க ஃபீல் இருக்குது. எப்பயுமே நம்ம சொல்கிறது லுக் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ அதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு இந்த வண்டியில் பர்டிகுலராக தோணுது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து பார்த்தோன்னா நமக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு எஸ்யூவி ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது. அண்ட் டாப் எண்டே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு 11 லட்ச ரூபா ஆவரேஜ் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்றத எனக்கு தோணுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மேட்லெல்லாம் உங்களுக்கு நல்ல பவர் வேணும்னா நீங்கள் ரொம்ப கியர் வந்து மோஸ்ட்லி ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் யூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டீப்பில் ஏறுறேன் பாருங்கள், அதில் பார்க்குறப்பே உங்களுக்கே வந்து தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த கார் வந்து வாங்குறப்ப உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் பையராக இருந்தால் நீங்கள் வாங்கலாம். அப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு வேணும் சர்வீஸ்க்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப வாங்கலாம். அப்புறம் வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனாக கண்டிப்பாக இந்த கார் இருக்கும். இந்த காரோடைய காம்படிட்டர்ஸ் டாடா பஞ்ச், ரெனால்ட் டைகர், நிசான் மேக்னைட், சிட்ரியான் C3, அப்புறம் மாருதி ஃப்ரானக்ஸ். நீங்கள் ஒரு எக்ஸ்டர் ஓனராக இருந்தால் உங்களோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்டர் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் எக்ஸ்டர் காரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.